காலையில் 3:30 மணி, ஊரே தூங்குகிற நேரம். ஆனால் எங்கள் வீட்டில் அதுதான் ஒரு 6 மணி நேரம் ட்ராவலுக்கு ரெடி ஆகிற டைமு. ஹாய், ஐம் ஜெயலக்ஷ்மி, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. என்னை பார்க்கும்போது எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி இதுதான். அக்கா, என்ன இது சின்ன குழந்தைய கையில் வச்சுட்டு, அது 2 பசங்களோட ஒரு 30லேருந்து 50 கிலோ இருக்கிற மேக்கப் பேக்கையும் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் பைக்கில் எப்படி வரீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாங்க, இந்த வீடியோ அதை பற்றி தான். எங்கள் பெரிய பையன் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி உட்காந்துக்குவான். அப்புறம் எங்கள் சின்ன பொண்ணு பாப்பா எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் என் மடியில் உட்கார வச்சுருப்பேன். அப்புறம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற அந்த மேக்கப் பேக்கு என் முதுகில் தான் நான் போட்டிருப்பேன். அப்புறமா ஒரு சின்ன பேக்கில் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, பால் டப்பா, குழந்தைங்களோட டயப்பர் எல்லாமே வச்சு மூத்த பையனுக்கு முன்னாடியே வச்சுக்கிடுவோம். எங்களோட இந்த பைக்கு தான் எங்களோட இன்னொரு ஃபேமிலி மெம்பர். ஆமாங்க, எங்கே போனாலும் இந்த பைக்கில் தான் நாங்கள் போவோம். புக்கிங்ஸ் மோஸ்ட்லி மூணாராக தான் இருக்கும். நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூரில். ஸோ நாங்கள் எப்பயுமே ஒரு 200 to 250 கிலோமீட்டர்ஸ், ஒரு 6 to 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் ப்ரைடோட ப்ளேஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். மூணார் ட்ராவல் சொல்லவே வேணாம், ரொம்பவே சில்லாக இருக்கும். ரோடு ஃபுல்லாக பனி மூட்டம். நாங்களும் குட்டீஸும் ஸ்வெட்டருக்கு மேலே ஸ்வெட்டர் போட்டு மங்கி கேப்பு எல்லாமே வச்சு, காலில் சாக்ஸு, கையில் க்ளவுஸ்னு எல்லாம் போட்டு ரெடியாக அந்த சேஃபாக உட்காந்து போவோம். அப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி தான் இது. அக்கா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்க, ட்ராவலுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குறீங்களான்னு. இல்லைங்க, ₹1 கூட இதுவரை வாங்கினதில்லை. அதனால் என்னோடய ப்ரைடல் பேக்கேஜு ரொம்ப ஜாஸ்தியான ரேட்டில் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. என்னோடய ப்ரைடல் பேக்கேஜு 5000 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஏன் இப்படி கஷ்டமாக தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, கஷ்டம்தான். முதுகு வலிக்கும், தூக்கம் வரும், மழை அடித்தா நனைஞ்சிருவோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், கஷ்டப்படாமல் காசு கிடைக்காது இல்லையா, கஷ்டப்படாமல் பேரும் கிடைக்காது இல்லைங்களா. அதனால தான் சில பேர் நினைப்பாங்க நான் தான் கஷ்டப்படுறேன்னு. ஆனால் உண்மை அது இல்லை. என்னை விட என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆமாங்க, நான் ப்ரைடோட ரூமில் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்னோடய குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறது. ஒரு 6 மாத குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைக்கு பசிக்கும் போது பால் பாட்டிலில் பால் கொடுக்கறது, தூங்க வைக்கிறது, ட்ரெஸ் மாற்றி விடுறது, டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாம் அவ்வளோ லேசுப்பட்ட வேலை இல்லை. அதுவும் ஒரு புது ஊரில், தெரியாத இடத்துல, தெரியாத ஆளுங்களுக்கு நடுவில். ஆனால் ஒரு தடவை கூட அவர் என்னால் முடியலைன்னு சொன்னதே இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை ஆனால் ஒரு தடவை கூட அவர் என்னால் முடியலைன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இவங்கள பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவார். என்னோடய ஹஸ்பண்ட் இல்லைனா என்னால் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜேர்னியை இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணியிருக்கவே முடியாது. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பெரிய டீம் இல்லை, அசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்லாம். எங்களுக்கு எங்கள் பைக்கு தான் எங்களோட ட்ராவல் பார்ட்னர். என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்னோடய மேனேஜர். என் குட்டீஸ் தான் என்னோடய மோட்டிவேஷன். இது தாங்க என்னோடய கதை, இதுதான் என்னோடய பயணம். என் பையனுக்கு 6 மாதமாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண என்னோட இந்த மேக்கப் ஜேர்னி இனிதே தொடரட்டும்.